அந்த கர்நாடகாவில் அந்த கடற்கரை பகுதி அப்படின்றது இஸ்லாமியர்கள் பலமாக வாழக்கூடிய பகுதி. நல்ல வசதியா செல்வ செழிப்போடு பிசினஸ் பண்ணி இருக்கிறாங்க. மும்பையோடு நேரடி தொடர்புள்ள பிசினஸ் சென்டர் அது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா திட்டமிட்டு அரசாங்க ஆதரவோடு ரவுடிகளை வைத்து அவங்க கட்சி வளர்த்து அரசாங்க ஆதரவுல முஸ்லீம்களின் வியாபார தரங்களை குறிவைத்து இவங்களை வளர்த்து வர்றான். இப்படி ஒரு 20 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சு இன்னைக்கு அவர்கள் பகுதியை கோட்டை. இந்த பிரச்சனை என்பதே ஒரு பிஜேபி எம்எல்ஏ கல்லூரி வளர்ச்சி குழுவுல போய் தான் உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. காலேஜில் எம்எல்ஏக்கு என்ன வேலை? நம்ம ஊர் காலேஜில் எல்லாம் தலையிட முடியுமா? அப்படி தலையிட முடியாது. ஆனால் அங்கே எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ எல்லா காலேஜிலையும் போகலாம் அப்படின்னு வச்சு அதை வந்து கொண்டு வரான். இப்படிதான் அந்த பிரச்சனை வந்து உருவாச்சு. வெளியாகிறாங்க. கர்நாடகாவில் வழக்கறிஞர் சில பேர்ட்ட பேசினா, ஆமா அவன் சொல்றது சரிதானே, யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் தான், வீட்டில் வச்சுக்கிற வேண்டியதானே இதெல்லாம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அது அவர்கள் மட்டுமல்ல, கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்லுச்சு. இந்த வழக்கு அங்கே போற போது உயர்நீதிமன்றத்தில் அந்த பெண்கள் வழக்கு தொடுக்கிற போது அந்த வழக்கில் நீதிமன்றம் சொன்னது என்ன தெரியுமா? ஹிஜாப்போ அதே போல காவி சால்வையோ துண்டோ போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மத உரிமையை விட்டு இல்ல, மத உரிமை வேணும்னா ஸ்கூல் காலேஜுக்கு வராங்க. 2ல் 1 நீ தேர்வு செய். இஸ்லாமிய மாணவிகளிடம் 2ல் 1 நீ தேர்வு செய் நீதிமன்றம் சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனம். சபரிமலையில பாப்பா நீ சொல்ற, RSS சொல்ற, பிஜேபி சொல்ற இது எங்க மத நம்பிக்கை, கோர்ட்டு தலையிடாத, யாரும் சொல்ல முடியாது நீ பேசுற இல்ல. இன்னைக்கு இஸ்லாமிய மத உரிமை, இஸ்லாம் மாணவர்கள் மத உரிமை நீ மட்டும் இப்படி தலையிடுவ? உனக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? ஒரு 100 பேர் RSS மாணவர் அமைப்பான ABVP-ஐ சேர்ந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் பேரை கூலிப்படை மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ரவுடித்தனம் பண்றான், விரட்டுறான். அவ்வளவு பேர் விரட்டி வந்தாலும் கூட கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முழங்கி அவங்க வந்து கடைசி வரை வந்து அதில் உறுதியாவது நின்றாங்க. அதை பார்த்து அவங்க கிட்டத்தில் வரல. அந்த பெண்ணை பார்த்துதான் நாடு முழுவதும் வந்து இவ்வளவு அராஜகம் பண்றான், அந்த குழந்தை எதிர்த்து நிக்குது அப்படின்னு சொல்லி இந்த போராட்டமே வந்து உலகம் முழுவதும் வந்து பரவச்சு. சவுதி அரேபியா இளவரசியிலிருந்து துபாய் டவர்ல வந்து செய்தி வந்தது வரைக்கும் அதுக்கு பிறகுதான் வந்து பரவச்சு. ஏன் நான் என்ன சொல்றேன்னா, 92ல் பாபர் மசூதி இடிச்சாங்க. நம்ம அமைதியாக இருந்தால் பெருசா ஒன்றும் செய்யல. 2002ல் குஜராத்தில் 2000 பேரை கொண்டாங்க, பெண்கள்லாம் ரேப் பண்ணாங்க, நம்ம ஒன்றும் செய்யலை. இன்னைக்கு கர்நாடகாவில் ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொல்றான். இந்த ஹிஜாப் பிரச்சனை போற போக்கில் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. RSS-இல் தெளிவாக திட்டமிடப்பட்டு எங்கெங்க என்ன செய்யணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு, முதல்ல மாட்டுக்கறி பிரச்சனை, லவ் ஜிஹாத் பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனை, முத்தலாக் பிரச்சனை, CAA பிரச்சனை, அடுத்து இப்போ ஹிஜாப் பிரச்சனை, இப்படி வரிசையா அங்கே நாக்பூரில் RSS தலைமையகத்தில் பார்ப்பனர்கள் உட்கார்ந்து தீர்மானிச்சு அதை நாடு முழுவதும் இறக்குறான். அவனோட அரசியல் பிரிவான பிஜேபி அதை கொண்டு வருது, மாநில அமைப்பு கொண்டு வருது, இன்னும் சங் பரிவார அமைப்புகள் சொல்லக்கூடிய எல்லா அமைப்புகளும். அதுக்கப்புறம் அரசு துறையில் அவனுக்கு இருக்கவன், நீதிபதியா அவர்கள் சார்பில் இருப்பவங்க, வக்கீலா இருக்கவங்க, இப்படி எல்லாருமே ஒரு நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான ஸ்கூல் வச்சிருக்கான், காலேஜ் வச்சிருக்கான். எல்லா இடத்துலையும் அப்படியே மொத்தமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இறக்கி நாடையே அப்படி பிளவுபடுத்துறான். இதோட நிக்காது. இப்ப அடுத்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தோடனையும் இப்ப கர்நாடகாவில் போன வாரம் கூட நாங்கள் போயிருந்தேன். கர்நாடகாவில் அந்த பிரச்சனைன்றது வந்து கடலோர மாவட்டங்கள், மங்களூர் பகுதியில் தான் இந்த பிரச்சனை. இது பெங்களூர்ல இன்னைக்கு வரை ஹிஜாப் போட்டு தான் போறாங்க. இப்ப தீர்ப்பு வந்தா கர்நாடகா முழுவதும் அதை அவர்கள் வந்து அமல்படுத்துவார்கள். கர்நாடகா முழுவதும் மாணவர்கள் 2ஆ பிளவுபடுவாங்க, மக்களை பிளவுபடுத்துவாங்க. இது எதுக்காக கர்நாடகாவில் இப்போ இம்மிடியேட்டா செய்யறான்னா, அடுத்து கர்நாடகாவில் 2023 தேர்தல் வருகிறது, அதை முன்கூட்டியே நடத்துறது, சீக்கிரமா நடத்துறதுன்றது தான் இந்த இத்தனை வித்தையும் காட்டுறோம். இப்போ அந்த கர்நாடகாவில் வந்தது இன்னைக்கு அடுத்து நம்ம ஊருக்கு வராதுன்னா வந்துடும். அடுத்து நம்ம ஊர்ல இன்னைக்கு ஓட்டு சாவடியில் வந்து கத்துறான்ல, அது நாளைக்கு அவன்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, அதுல விலைக்கு வாங்கி ஏராளமான வேலையை செய்யறான். அவன் நாளைக்கு இங்கேயே வந்து அந்த பிரச்சனையை கொண்டு வருவான். பெண்கள் வந்து இந்த உடை தான் அணியணும், இந்த உடை அணியக்கூடாது, பொது இடத்துல இப்படி போட்டு வரக்கூடாது, நாளைக்கு முஸ்லீம்கள் வந்து குல்லா வச்சுட்டு பொது இடத்துக்கு வரக்கூடாது, கையில் கட்டக்கூடாது, இதெல்லாம் நாளைக்கு வந்து அவன் கண்டிப்பாக கொண்டு வருவான். அப்போ நாம் அவனை எதிர்ப்பதென்றால்
பெரியார் எப்படி அவனை ஓட விட்டாரோ அதே போல நாம் உறுதியாக நின்று இருக்கணும். இன்னைக்கு விவசாயிகள் நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணம். விவசாயிகள் டெல்லியில எத்தனை பேர் செத்தாலும் சரின்னு சொல்லி போராடி மோடியை மண்டியிட வச்சாங்களா? சுப்ரீம் கோர்ட்டை மண்டியிட வச்சாங்களா? சிஏஏ போராட்டத்தில் நம்ம அதை பண்ணோம். மேலூர் வரை அந்த போராட்டம் வந்து இருந்துச்சு. டெல்லியில் சாகின் பாக்கில் தொடங்கி மேலூர் வரை அது நடந்துச்சு. அப்ப விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். முஸ்கான் பேர் நம்மளுக்கு தெரியணும். குறிப்பா இஸ்லாமிய பெண்கள், ஆண்கள், இளைஞர்களும் அரசியல் தெரிஞ்சுக்கணும். இது சீரியல் பார்க்கறது இல்லை, நியூஸ் பார்க்கணும். என்ன நடக்குது, ஹிஜாப்ல என்ன அரசியல் நடக்குது, இது எப்படி பார்க்கறது இந்த பிரச்சனைய ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், பேசணும். நம்ம 10 பேர் இந்து சகோதரன் போய் பேசணும். ஆர்எஸ்எஸ் காரன் எப்படி வேலை செய்யறான், எப்படி நம்மளை பிரிக்கிறான், ட்ரெஸ் நேற்று வரை வந்து அவன் யாரா ஒடுக்கிட்டு இருந்தா, இஸ்லாமியர் இன்னைக்கு இல்லைன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை தான் ஒடுக்குவான். அதான் நடந்துச்சு. அவங்களுக்கு தான் கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னா, அந்த பெண்களை தான் மார்புல சேலை போடணும்னு சொன்னா இப்படி பேசணும். நம்ம அரசியலை தெளிவா கற்காமல் நம்ம இனி வந்து வாழ முடியாது. நம்ம பிரச்சனைக்கு நம்ம போராடிதான், நாங்கள்லாம் இருக்கிறோம், எல்லாரும் போராடுவோம், நாங்களும் இலக்குதான். ஆனாலும் உறுதியாக போராடி இருக்கிறவர்களாக பெண்கள் இருக்கணும். விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கர்நாடகா பிரச்சனையை பொறுத்தவரை கடலோட கர்நாடகாவில் 2009 ஒரு சம்பவம் நடக்குது. 2009 அங்க ஒரு பார்ல போய் வந்து இந்த இந்து மத அமைப்பை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் போய் வந்து அங்க இருக்கிற பெண்கள் ஆண்களை தாக்குறாங்க. அப்ப அவன் என்ன சொன்னான், இந்த பெண்கள்லாம் பாரெல்லாம் வந்து தண்ணி அடிக்கிறாங்க, இது வந்து கண்ணியத்தை குலைக்கிற செயல், நாட்டோட மரபை குலைக்கிற செயல், அதனால இவங்க வந்து தவறு செய்யறாங்க, அதனால நாங்க அடிக்கிறோம்னு சொன்னாங்க. இப்ப ஒரு 12 வருஷம் கழிச்சு கண்ணியமா ட்ரெஸ் போட்டு போனா இவங்க கண்ணியமா இதுக்கு ட்ரெஸ் போட்டு வராங்கன்னு அடிக்கிறாங்க, தகராறு பண்றாங்க. எப்படி பாருங்க, ஒரு 12 வருஷத்துல ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்துருச்சு. அவங்க போய் பாருக்கு போறது அப்படின்றது கண்ணிய குறைவுன்றான். ஆனா இப்ப கண்ணியமா வந்தாலும் அடிக்கிறான். அப்ப பிரச்சனைன்றது அது கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சு இல்ல பிரச்சனையை இழுக்கணும் அப்படின்றத அவனோட நோக்கம். அந்த பகுதியில 2019 அந்த பிரச்சனை நடந்த காலேஜ்ல ரகுபதி பட்னூர் எம்எல்ஏ அந்த கல்லூரி வளர்ச்சி குழு, கல்லூரினா அங்க வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் அப்படின்னா வந்து +1 +2 14வது 12வதுல அதுல ரகுபதி பட்னூர் எம்எல்ஏ உள்ள வர 2019 அவன் வந்த பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 2020 மாணவிகள் வந்து ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு தடுக்கிறான். அப்பயே இருக்கிறாங்க, கொரோனா லீவு, மறுபடியும் இப்ப கல்லூரி திறந்தோடனே போறாங்க, அப்போ வந்து தடுக்கிறான், தனியா உட்கார வைக்கிறான். அதை கர்நாடகா முழுவதும் அவங்க வந்து விரிவுபடுத்துறாங்க. அப்படிதான் அந்த பிரச்சனை வந்து நடக்குது. அந்த கர்நாடகாவில் அந்த கடற்கரை பகுதி அப்படின்றது இஸ்லாமியர்கள் வளமாக வாழக்கூடிய பகுதி. நல்ல வசதியா செல்வ செழிப்போடு பிசினஸ் பண்ணி இருக்கிறாங்க. மும்பையோடு நேரடி தொடர்புள்ள பிசினஸ் சென்டர் அது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா திட்டமிட்டு அரசாங்க ஆதரவோடு ரவுடிகளை வைத்து அவன் கட்சி வளர்த்து அரசாங்க ஆதரவுல முஸ்லீம்களின் வியாபார தரங்களை குறிவைத்து இவங்களை வளர்த்து வர்றான். இப்படி ஒரு 20 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சு இன்னைக்கு அவர்கள் பகுதியை கோட்டை போல மக்களை பிளந்து ஆக்கி வச்சிருக்கிறான். இது சில பகுதியில் இப்ப கன்னியாகுமரி எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் எப்படி இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் அவர்கள் செய்கிறான். அப்படி தொடர்ந்து அப்படி அங்க வந்து வேலை செய்யறான். இது போலதான் கர்நாடகா தென்னிந்தியாவின் ஒரு சோதனை சாலையாக வைத்திருக்கிறான். அப்ப இந்த பிரச்சனை என்பதே ஒரு பிஜேபி எம்எல்ஏ கல்லூரி வளர்ச்சி குழுவுல போய் தான் உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. காலேஜில் எம்எல்ஏக்கு என்ன வேலை? நம்ம ஊர் காலேஜில் எல்லாம் தலையிட முடியுமா? அப்படி தலையிட முடியாது. ஆனா அங்க எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ எல்லா காலேஜிலும் போகலாம் அப்படின்னு வச்சு அதை வந்து கொண்டு வரான். இப்படிதான் இந்த பிரச்சனை வந்து உருவாச்சு. சரி, இந்த பிரச்சனையில அவங்க தரப்பு என்ன சொல்றான்? ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து யூனிஃபார்ம் தானே போட்டு வர சொல்றோம், யூனிஃபார்ம் தவிர மற்ற எது வேணான்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வாதத்துக்கு பலரும் வந்து பலியாகிறாங்க. கர்நாடகாவில் வழக்கறிஞர் சில மட்டும் பேசினா, ஆமா அவன் சொல்றது சரிதானே, யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் தான், வீட்டில் வச்சுக்க வேண்டியது இதெல்லாம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அது அவர்கள் மட்டுமல்ல, கர்நாடகா உயர்நீதிமன்றம் சொல்லுச்சு. இந்த வழக்கு அங்க போற போது உயர்நீதிமன்றத்தில் அந்த பெண்கள் வழக்கு தொடுக்கிற போது அந்த வழக்கில் நீதிமன்றம் சொன்னது என்ன தெரியுமா? ஹிஜாப்போ அதே போல காவி சால்வையோ துண்டோ போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த தீர்ப்பு வெளியில பாக்குற போது எதுவுமே வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அயோக்கியத்தனமான தீர்ப்பு. நீதிமன்றம் சொன்னது 100% அயோக்கியத்தனமான தீர்ப்பு. எப்படின்னா, உடையணியும் உரிமை அப்படின்றது அரசியல் சட்டத்தில் பிரிவு 25 அடிப்படை உரிமை.
கல்வி என்பது 21 அடிப்படை உரிமை. ஒரு அடிப்படை உரிமை உனக்கு வேணும்னா இன்னொரு அடிப்படை உரிமையை விட்டுக் கொடு. இதான் நீதிமன்றம் சொல்லுச்சு. உனக்கு கல்வி உரிமை வேணும்னா மத உரிமையை விட்டு, இல்ல மத உரிமை வேணும்னா ஸ்கூலு காலேஜுக்கு வராது. 2ல் 1 நீ தேர்வு செய். இஸ்லாமிய மாணவிகளிடம் 2ல் 1 நீ தேர்வு செய்ய நீதிமன்றம் சொல்வது எவ்வளவு அயோக்கியத்தனம். ஒரு அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்டை நீதிமன்றம் ரத்து செய்ய முடியுமா? ஆனா இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 1.5 மாசமா அடிப்படை உரிமையை ரத்து செய்திருக்கிறார்கள். அதனால என்ன பாதிப்புன்னா இஸ்லாமிய பெண்கள் கல்வி என்பது நேரடியாக சிதைக்கப்படுகிறது. இன்னைக்கு சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல கல்வியில இஸ்லாமியர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வருது. அதற்கு பிறகு இப்ப தொடர்ச்சியாக இஸ்லாமிய பெண்கள் கல்வியில ஏராளமா மற்றவங்களுக்கு இணையா வளர்ந்துட்டு வராங்க. இது RSSக்கு அச்சுறுத்தல், இது பிஜேபிக்கு அச்சுறுத்தல். கர்நாடகாவில் 2016-17 இந்திய சராசரியை எடுத்துக்கிட்டா கூட 2016-17 இந்திய சராசரி 46%. இஸ்லாமிய பெண்கள் எத்தனை சதவீதம் தெரியுமா? 47. 2017-18 இந்திய சராசரி 47, இஸ்லாமிய பெண்கள் 48. 18-19 இந்திய சராசரி 49, இஸ்லாமிய பெண்கள் 50. இந்தியாவில் பெண்கள் கல்வி எடுத்ததுல இஸ்லாமிய பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. இது RSS அச்சுறுத்துகிறது. ஏன்னா கல்வி சிந்தனை உருவாக்கும், சிந்தனை அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்போம். அப்ப இஸ்லாமிய பெண்கள் கல்வி ஏற்பது அப்படின்னா பெண்கள்னா அவனுக்கு இந்து பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் வேறுபாடு கிடையாது. எல்லாரும் அடிமைகள், சூத்திர பஞ்சமர்கள் போலதான் பெண்களை கருதணுன்றதான் அவன் வச்சிருக்கிறது, மனு தர்மத்தில் வச்சிருக்கிறது. அப்ப இஸ்லாமிய கல்வி உரிமையை இப்ப நீதிமன்றமும் பாஜக அரசும் நேரடியாக சிதைத்திருக்கிறது. இந்த அயோக்கியத்தனத்தை செய்ததற்கு நீதிமன்றம் முடந்த நீதிமன்றத்தை நம்பி போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதனால நான் சொன்னேன், நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். விவசாயிகளை உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டுட்டே இருந்தா போல. CAA போராட்டம் மக்கள் வீதிக்கு வந்துதான் செஞ்சாங்க. இப்போ கோர்ட்டு, நான் வழக்கறிஞர் தான், மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்கேன். ஆனால் நீதிமன்றம் ஒருபோதும் நம்மளுக்கு என்னைக்கு தீர்வு கொடுத்தது கிடையாது. பாபர் மசூதியில் கொடுத்தாங்களா? காஷ்மீர் பிரச்சனைகள் கொடுத்தாங்களா? முத்தலாக் பிரச்சனைகள் கொடுத்தாங்களா? எந்த பிரச்சனையும் நீதிமன்றம் நம்மளுக்கு வராது. போராட்டம் மட்டும்தான் நம்ம பிரச்சனையை தீர்த்திருக்கிறது ஒழிய வேற எதுவும் தீர்க்காது. போராட்டம், அரசியல் அதிகாரம் 2 தான் நம்மளுக்கு தேவை. இப்ப இதே நீதிமன்றம் சபரிமலை பிரச்சனையில சபரிமலையில் பெண்கள் போய் வழிபடலாம் அப்படின்னு சொன்ன போது பிஜேபி காரன் என்ன பேசினா, RSS காரன் என்ன பேசினா, சபரிமலையில பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு போறவங்களை அடிச்சானா இல்லையா? இன்னைக்கு வரை அது போக விடல. சபரிமலையில் அவன் என்ன வாதம் வச்சா, இது எங்களுடைய நீண்ட கால மத நம்பிக்கை, மத பண்பாடு, ரொம்ப காலமா பெண்கள் நாங்க உள்ள விடுறதில்லை அப்படின்னு சபரிமலை வழக்கில் சொல்றோம். இன்னைக்கு வரை சொல்லிட்டு இருக்கான். அதே இஸ்லாமியர்கள் 1500 வருடங்களாக ஹிஜாப் என்பது அவர் மத நம்பிக்கையின் வடிவமா இருக்கிறது, அவங்க பண்பாட்டின் அடையாளமா இருக்கிறது. அது பொருந்தாதா? சபரிமலையில பாப்பா நீ சொல்ற, RSS சொல்ற, பிஜேபி சொல்ற இது எங்க மத நம்பிக்கை, கோர்ட்டு தலையிடாத, யாரும் சொல்ல முடியாது நீ பேசுற இல்ல. இன்னைக்கு இஸ்லாமியர் மத உரிமை, இஸ்லாம் மாணவர்கள் மத உரிமை நீ மட்டும் இப்படி தலையிடுவ? உனக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? ஆனா பேசுறான். இது சமத்துவம். இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாத்தையும் சமத்துவத்தை நான் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னவன் இங்க எல்லாரையும் கோயில் நுழையிட்டானா? இந்து பெண்களை சமமா நடத்திருக்கியா நீ உன் மதத்துல? பார்ப்பனர் மத்த ஜாதி பெண்களை சமமா நடத்திருக்கியா? 1812 1859 வரை 50 வருஷம் நாடார் ஈழவர் சமூக பெண்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல மார்போட சேலை அணிகளுக்கு போராடினாங்க. அவங்க மார்போட சேலை அணிஞ்சா அது எங்க மத உரிமையை பாதிக்கணும். இந்த RSS முன்னோர்கள் பார்ப்பனர்லாம் பேசினா, மார்போட சேலை போட்டா மார்பு கிழிச்சா, மார்புக்கு வரி போட்டான், மீசைக்கு வரி போட்டான். இதான உங்க வரலாறு. கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் போக முடியுமா? நீ இன்னைக்கு சமத்துவம் பேசுற, ஸ்கூல்ல பள்ளியில எல்லாரும் சமமா இருக்கணும், நாங்க சமத்துவத்தை சொல்றோம்னு. இது மீனாட்சி அம்மன் கோயில்ல எல்லா சமூகமும் போக முடிஞ்சிருக்கா? சுதந்திரத்துக்கு 10 வருஷம் முன்னாடி வரை போக முடியாது, போறவங்களை அடிச்சிருக்கிறான். இதே மதுரையில நாயக்கர் காலத்துல உடன்கட்டை ஏறுறதுல நாயக்கர் மன்னர் சாகிற போது 200 பெண்களை தூக்கி தீயில போட்டிருக்கான். இந்தியா முழுவதும் தீயில போட்டிருக்கான். சேதுபதி மன்னர் இறந்த போது 37 மனைவியை தீயில தூக்கி போட்டிருக்கான். அவங்களுக்கே தெரியாது. பார்ப்பவர்கள் இது மத நம்பிக்கை, தீயில தூக்கி போடுன்றான்.
பெண்களை சமமா நடத்திருக்கியா நீ? பெண்களுக்கு திருமணத்துக்கு வயதுக்கு சட்டம் கொண்டு வர வெள்ளக்காரன் திலகர் என்ன பேசினாரு, பார்ப்பனர்கள் என்ன பேசுறாங்க, இது எங்க மத உரிமையை பாதிக்குது. 10 வயசுக்குள்ள பெண்களுக்கு திருமணம் பண்ணிடுறாங்க. 1931 கணக்கெடுப்புல 1 வயசுல இருந்து 15 வயசு வரை உள்ள இளம் விதவைகள் 4 கோடி பேர் சின்ன வயசுல திருமணம் பண்ணி செத்துறாங்க. 4 கோடி பேர் இந்த நாட்டில் விதவைகள் இருந்தாங்க 15 வயசுக்குள்ள. அதனால வெள்ளக்காரன் சட்டம் கொண்டு வரான். அப்ப 10 வயசுக்குள்ள திருமணம் முடிக்காட்டி பாவன்னு இவர் சத்தியமூர்த்தி ஐயர் பேசினார். தேவதாசி முறை, பெண்களை பொட்டி கொட்டி கோயிலில் வச்சு எல்லாருக்கும் பலியாக்குறது, அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை தடுக்கிற சட்டம் கொண்டு வந்த போது இதே ஆர்எஸ்எஸ்காரர்கள் பார்ப்பனர்கள் எதிர்த்தாண்டைக்கு தேவதாசி முறை என்பது எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அப்பதான் திராவிட இயக்கத்தின்னு சொன்னாங்க, இதுவரை எங்க வீட்டு பெண்களை போட்டு கட்டி விட்ட, இனி பார்ப்பன வீட்டு பெண்களை நீ அனுப்புடா அப்படின்னு சொன்னதான் அந்த பிரச்சனை வந்து நின்றுச்சு. பெண்கள் சொத்துரிமை, அதான் சொத்துரிமை தருகிற போது அதை எதிர்த்த ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ். அப்ப இஸ்லாமிய பெண்கள் இல்ல, எந்த பெண்களே அவ சமமா நடத்துனதில்லை. இன்னைக்கு வரை சிதம்பரம் நடராஜர் கோயில் பேப்பர்லாம் செய்தி பார்த்துருப்பீங்க, போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்ல பாடக்கூடாதுன்றான், தமிழ் கடவுளை கும்பிடக்கூடாதுன்றா. இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில், திருச்செந்தூர் கோயில், பழனி கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், கபாலீஸ்வரர் கோயில், சென்னை, எல்லாமே எல்லா ஜாதியும் இருக்காங்களா? எல்லா இந்துக்கள் இருக்காங்களா? அது வந்து 100 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா ஜாதியும் அங்க போய் சாமி சிலையத்தோட தீட்டுப்பட்டுன்றான். அதுக்கு என்ன காரணம் சொல்றான்? இந்த ஐயங்கார் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க சிலையை தொட்டாதான் அது எங்கள் பழக்கம், வழக்கம், மரபு, அதை மட்டும் மாற்றவே முடியாது, இதை கோர்ட்டும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு பேசுறான். அப்ப இஸ்லாமியர்களுக்கு அந்த பழக்க வழக்கம் மரபு இல்லையா? அவங்களுக்கு மத கடமை இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் இது மாதிரி ஹிஜாப் அணிவது என்பது இஸ்லாமியர்களுக்கு ஆப்ளிகேட்டரி, கடமை அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மத கடமை என்பது இஸ்லாமிய கடைபிடிக்க வேண்டாமா? பார்ப்பனர்கள் என் மத கடமை, என் ஜாதி கடமை நீ சொல்ற, பூணூல் போட்டு ஜட்ஜி வந்து உட்கார்ற, நெத்தியில விபூதி பொசிட்டிவ் வைக்கிற, கோயில்ல சாமி சிலையை வந்து பொது இடத்துல வந்து நீ சாமி படத்தை வைக்கிற, கோர்ட்லயே வச்சிருக்க எத்தனையோ ஜட்ஜு நாங்க பாக்குறோம். அப்போ உனக்கு இருக்க நம்பிக்கை, உனக்கு இருக்க உரிமை இஸ்லாமியர்கள் கிடையாதா? இஸ்லாமிய பெண்கள் கிடையாதா? அதனாலதான் இந்த சட்டத்தை சொல்றோம். இந்த சட்டம் என்பது ஒரு தீண்டாமை சட்டம், பாகுபடுத்துற சட்டம். இஸ்லாமிய மாணவிகள் மட்டும் ஒரு ஆர்டர் போடுறவன் எந்த மத சின்னம் கூடாதுன்னு போடு, கிறிஸ்டின் சிலுவை போடக்கூடாதுன்னு போடு, பெண்கள் தாலி கட்டிட்டு வர்ற மாதிரி அதுவும் போடக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு போட எதுவுமே இல்லை. ஹிஜாப் மட்டும் போடக்கூடாதுன்னா எப்படி? சிஏஏ சட்டம், சிஏஏல பாகிஸ்தான்லேருந்து இந்து வரலாம், பங்களாதேஷ்லேருந்து இந்து வரலாம், கிறிஸ்டின் வரலாம், புத்த மதத்துக்காரன் வரலாம், இஸ்லாமியர்களும் இலங்கையில் இருக்க தமிழர்கள் மட்டும் வரக்கூடாதுன்னு போட்டான். அதனாலதான் அந்த சட்டம் சொல்ல, அந்த சட்டம் என்பது ஒரு டிஸ்கிரிமினேட்டரி ஆக்ட், அது ஒரு தீண்டாமை சட்டம், பாகுபடுத்தும் சட்டம். ஆர்டிகல் 14 எதிரானது, ஆர்டிகல் 19 எதிரானது, ஆர்டிகல் 17 எதிரானது. இப்ப இஸ்லாமியர்கள்ன்றதுனால இந்த பெண்கள் வந்து மாணவிகள் வந்து நீ வரக்கூடாதுன்னு சொல்றது என்பது ஒரு தீண்டாமை சட்டம். எப்படி இஸ்லாமியர் மட்டும் பாகுபடுத்த முடியும்? மதச்சார்பற்ற நாடு இது. ரெண்டாவது, தேசிய கொடின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான் பிஜேபிக்காரன், தேசிய பெருமை எல்லாம். ஆனா தேசிய கொடி கம்பத்துல காவி கொடி ஏற்றிருக்கான ஆர்எஸ்எஸ் காரன், பிஜேபி காரன், ஏபிவிபி காரன் என்ன நடவடிக்கை கர்நாடக அரசு எடுத்து? அந்த கர்நாடக மினிஸ்டர் பேசுறான், காவி கொடி எல்லா இடத்துலையும் பறக்கும் தேசிய கொடிக்கு பதிலான்னு. அந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணிருக்க வேணாமா? இது செக்யூலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு. இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையே மதச்சார்பின்மை. அதை மீற கவர்மெண்ட் இருக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் வாய்ப்பத்திட்டு இருக்கு, ஹைகோர்ட் வாய்ப்பத்திட்டு இருக்கு, மத்திய அரசு வாய்ப்பத்திட்டு இருக்கு. இதே திருப்பி பாருங்க, ஒரு தேசிய கொடி கம்பத்தில் இங்க இருக்க இஸ்லாமிய அமைப்புகள், கட்சிகள், இல்ல கம்யூனிஸ்டுகள், தீக்காக்காரங்க நீங்க கொடி ஏற்றிருந்தோம்னா இந்த நாட்டில் பேசாம இருப்பானா? நிறைய எண்ணெயை வந்திருக்கும், துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். ஆனா அவன் செஞ்சா எதுவுமே அப்படி கிடையாது. இதுதான் இந்த நாட்டோட நிலை. அப்ப அவன் பேசுற சமத்துவம் என்பது போலி. அதே போல பெண்களுக்கு உரிமைக்காக நீ முத்தலாக்க நாங்க வந்து காப்பாத்துறோம், நீ மோடி பேசுறது போலி. இப்படி இந்த விஷயம் மொத்தமே அடிப்படையில் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் அடுத்து என்னன்னா, இது எப்படி எதிர்கொள்றது?
இப்ப அவன் பாபர் மசூதி பிரச்சனை, லவ் ஜிஹாத் பிரச்சனை, மாட்டுக்கறி பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனை, முத்தலாக் பிரச்சனை, சிஏஏ பிரச்சனை, இன்னைக்கு ஹிஜாப், நாளைக்கு புர்கா, பொது இடத்துக்கு முஸ்லீம் வந்து கையில் கட்டக்கூடாது, இப்படினே வந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம அப்படியே பேசாம இருக்கதா? அப்ப பிரச்சனைன்றது வந்து நாம் ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு சில கூட்டம் போடுறோம், போராட்டம் நடத்துறோம், போயிடுறோம் அப்படின்ற முறையில் இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நம்ம என்ன செய்யணும்னா, இனி RSS சாகா நடத்தினா அங்கே போய் தடுக்கணும். நீ சாகா நடத்தக்கூடாது, ஆயுத பயிற்சி எடுக்கக்கூடாதுடா, விட மாட்டோம். அவன் மதுரையில் ஊர்வலம் நடத்துறான்னா நம்ம போய் தடுக்கணும், தகராறு பண்ணணும். RSS எல்லா இடத்துலையும் நீ குண்டு வைக்கிற, VHP எல்லா இடத்துலையும் குண்டு வைக்கிற, இது பயங்கரவாத இயக்கம், தீவிரவாத இயக்கம், இவன் இந்த நாட்டில் இருக்கணும், இதை தடை பண்ணு. நம்ம ஊர் போராட்டம் பண்ணோம், ஊர்வலம் போகணும். மீனாட்சி கோயில்ல எல்லா ஜாதியும் உள்ள நுழைய விட, இஸ்லாமியரும் சேர்ந்து போராடணும். எல்லா ஜாதிக்காரனும் வந்து அங்க நீ எல்லாரும் இந்துன்னு பேசுறீங்களா, என் கல்லறை வந்து போய் சாமி சிலையை தொட்டா தீட்டாயிருமா, பல்லர் தொட்டா தீட்டாயிருமா, பறையர் தொட்டா தீட்டாயிருமா, எல்லாரும் உள்ள விடு, நீ மட்டும் எப்படி இருப்பா, பாப்பா மட்டும் அப்படின்னு அடிமடியில் நம்ம வந்து கை வைக்கணும். சிதம்பரம் நடராஜர் கோயில்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் கம்யூனிஸ்டுகள், நாத்திகர்கள். ஆனா அந்த கோயிலுக்குள்ள ஒரு சாமியார் போறார், ஆறுமுக சாமி. அவர் போகும்போது அந்த சிதம்பரம் பார்ப்பனர்ல அடிச்சு தூக்கி வெளியே போட்டான், கையை உடைச்சிட்டான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போராடினோம். போராடி கோயிலுக்குள்ள கவர்மெண்ட் உத்தரவு வாங்கி போறோம். அன்னைக்கு தடியை நடத்தி போலீஸ் வந்து கைது பண்றாங்க. எங்களோடு ஒரு தோழர் வந்து இஸ்லாமியர், அவர் கம்யூனிஸ்ட், எங்களோட வந்து கைதாகி ஜெயிலுக்கு வந்திருக்கிறார். நான் கடலூர் ஜெயிலில் இருந்தோம், தீட்சையில் கைது பண்ணி ஜெயிலில் வச்சிருந்தாங்க. அப்போ வெளியில் RSS காரன் என்ன பேசுறான்னா, முஸ்லீம் எதுக்கு இந்து பிரச்சனைக்கு போராட வர, இந்து கோயிலில் இதை நாங்கள் பார்த்துக்கிறோம்ல அப்படின்னு அவன் பேசுறான். ஆனால் அவன் மத பிரச்சனையை மட்டும் பேசுறானா, எல்லா மத பிரச்சனையும் பேசுறான், இஸ்லாமியர்கள் தாக்குறான். நான் என்ன சொல்றேன், இனி இஸ்லாமியர்கள் வந்து அது இந்து பிரச்சனை, இந்து கோயில் அவங்க பார்த்துக்கிறவங்க இருக்கக்கூடாது. நாமெல்லாம் மனிதர்கள், தமிழர்கள். பாப்பானை விட, பாப்பா எங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டான், பல பேரை எங்களுக்கு சாப்பாடு போட மாட்டான், எல்லாருக்கும் மற்ற இந்துக்களை பொண்ணு கொடுப்பானா, எங்களுக்கு கோயிலுக்குள்ள விட மாட்டான், இன்ன வரையும் பூசாரியாக விட மாட்டான், சாமியை கும்பிடுறவர்களாம் விட மாட்டான். இப்படிப்பட்டவனை விட இஸ்லாமியர்கள் தான் எங்களுக்கு சொந்தம், நம்ம தான் சேர்ந்து நிற்கணும். பெரியார் காலத்தில் இருந்தது போல மீண்டும் வந்து நாம் சேர்ந்து இந்த எல்லா பிரச்சனையும் சரி, பார்ப்பன எதிர்ப்பு போராட்டத்திலும் சரி, RSS எதிர்ப்பு போராட்டத்தில் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் 14% மேலே இருக்கிறாங்க இந்தியாவில். தாழ்த்தப்பட்ட மக்கள் 16% மேலே இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு 40% மேலே இருக்கிறாங்க. இவங்க பழங்குடி மக்கள் வந்து ஒரு 10-11% இருக்கிறாங்க. நம்ம தான் அதிகமாக இருக்கிறோம். அரசியலை நாம் தான் தீர்மானிக்கணும். ஆனால் 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் அவர்கள் கட்சியான RSSம் இந்த நாட்டில் அத்தனை அயோக்கியத்தனம் பண்ணிட்டு எப்படி தீர்மானிக்கிறோம்? இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது, போர் வருதுன்னு 2 மாசமா சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஆளை கூட கூட்டு வரல, ஏன்னா ஃபிளைட்டே கிடையாது, எல்லாத்தையும் வித்துட்டான். காங்கிரஸ் காலத்தில் உருவாக்குற அத்தனையும் மோடி வித்தாச்சு. என்ன இருக்கு மோடிட்ட? விற்கிறதுக்குன்னே இருக்கா முதலாளிகளுக்கு. கூட்டு வர முடியல, அங்கே டிக்கெட்டு 1.5 லட்சம் ரூபா, வர முடியல. இன்னைக்கு அங்கே சாகுறான். அப்படி எல்லா விஷயத்திலும் தோல்வி. மோடி இந்துக்களுக்கு என்ன செஞ்சார் சொல்லுங்க? இந்துக்களுக்கு பெட்ரோல் விலையை குறைச்சிட்டியா? இந்து மாணவர்களுக்கு படிப்பு கொடுத்துட்டியா? இந்து தான் இப்போ நீட் எழுதி மாணவர் மருத்துவராக தடுத்திருக்கா? யாருக்கு எதுவும் செய்யல. ஆனால் ஒரு பொய்யை அவர்கள் விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள், அயோக்கியத்தனத்தை விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். உண்மையை வைத்துக் கொண்டு, நேர்மையாக இருந்து கொண்டு, உழைச்சி சாப்பிட்டு அவன் சூழ்ச்சிக்கு நம்ம பலியாகிட்டு இருக்கோம்னா நம்மிடம் இருக்கும் அறியாமை தான் அதற்கு காரணம். அறியாமையை வீழ்த்தி போராட்ட உணர்வோடு நாம் இணைச்சிட்டோம்னா இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்களும் இஸ்லாமியர்களும் இணைந்தாலே ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி தான். கர்நாடகத்தில் நான் போயிருக்கும் போது ஒரு ஹிஜாப் சம்பந்தமான ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் வர்றபோது நான் அங்கே இருக்கவங்க சொல்லி வந்து கேட்டேன், இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஹிஜாப் இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இப்போ அங்கே என்ன கர்நாடகாவில் முடிவு? ஸ்கூலுக்கு போக வேணான்னு முடிவெடுப்பாங்களா, இல்லை இப்போதைக்கு ஹிஜாப்பை விட்டுட்டு ஸ்கூலுக்கு போவோம், அடுத்து வந்து நம்ம போராடிக்கலான்னு முடிவெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சரியான பதிலே இல்லை, தெளிவான முடிவு இல்லை. சிலர் வந்து அதை விட்டுட்டு போகிறாங்க, சிலர் போக விடாமல் பிள்ளைகளை வந்து வீட்டில் நிறுத்திக்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் பாதிக்கப்படுறது நம்ம தான். நம்ம வீட்டு பிள்ளைய படிக்காமல் போகிறது, இப்போ எக்ஸாம் வருது. அப்போ நான் என்ன அதில் சொல்ல வரேன்னா, நம்மிடம் ஒரு சரியான ஒரு அமைப்போ அதே போல் வந்து
அதுக்குள்ள எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இது மாதிரி பிரச்சனை வரும்போது தெளிவாக முடிவெடுக்கும் ஒரு தன்மையை வந்து கர்நாடகாவில் இல்லாமல் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம ஓரளவு வந்து சரியா இருக்கும். ஆனால் கர்நாடகாவில் அப்படி இல்லை. உத்தரப்பிரதேசம் பல இடங்களில் அந்த சிக்கல் இருக்கு. இப்போ தலித்துகளும் இஸ்லாமியர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒருங்கிணைந்தாலே இந்த நாட்டில் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாற்ற முடியும். நம்மை அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். எனவே நாம் ஒன்றிணைவோம், அவர்களை வீழ்த்துவதற்காக விடாப்பிடியாக போராடுவோம். RSS நினைக்கிற மாதிரி ஒருபோதும் இந்தியாவில் அவனால் வந்து எதுவுமே பண்ணிட முடியாது. சிஏல அவன் நினைச்சா பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியான மாநிலம். அதில் பெண்கள் களத்தில் இருக்கனா நிச்சயமாக அவர்களை நாம் வீழ்த்த முடியும். இப்போதைக்கு 2024 தேர்தலில் முதல்ல அவனை அடிச்சு வந்து இறங்கணும். அதிகாரம் குறைஞ்சிட்டாலே அவனோட பவர் போயிடும். அடுத்து மொத்தமாக RSS சிந்தனையை இந்த மண்ணிலிருந்து ஆற்றும் வரை நமது போராட்டம் தொடர வேண்டும் என்றும் உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் துணை நிற்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.